உங்களுக்கு தெரியுமா ரசூலுல்லாஹ்வோட உம்மா எத்தனாவது வயசுல மௌத்தா போனாங்க? 6வது வயசுல மௌத்தா போனாங்க. எங்க மௌத்தா போனாங்க? ரசூலுல்லாஹ்வை மக்கால இருந்து மதீனாவுக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க உம்மா. அங்க இருக்கிற சொந்த பந்தங்களை பார்க்கிறதுக்கு. மதீனாவுக்கு பக்கத்துல அபுவா என்ற இடத்துல தான் உம்மா அடக்கம் செய்யப்படுறாங்க மௌத்தாகி. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் 53 தாண்டி 60 வயதை நெருங்குகிற மனிதர், மதீனத்து சாம்ராஜ்யத்தின் தலைவர், சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே இடம் பிடித்த மாமனிதர் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் உம்மாட கபரை தேடி வந்து அந்த கபருக்கு பக்கத்துல நின்றுகிட்டு கண்ணீர் வடிய அழுகிறாங்க. சஹாபாக்கள் இந்த அழுகையை பார்த்து போட்டு ஆச்சரியத்தோட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஏன் நீங்க இப்படி அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. ஏன் நீங்க இப்படி அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அல்லாஹ் கிட்ட 2 அனுமதி கேட்டேன். ஒன்றுக்கு அனுமதி தந்தான், ஒன்றுக்கு அனுமதி மறுத்துட்டான். என்ன முதலாவது கோரிக்கை? யா அல்லாஹ், என் உம்மாட கபரை கொஞ்சம் பார்த்துட்டு வரணும், இதுக்கு அனுமதி தருவியான்னு கேட்டாங்க. அல்லாஹ் அனுமதி கொடுத்தான், கபரு கிட்ட போனாங்க. 2வது கோரிக்கை, என் உம்மா இணை வைப்புல மௌத்தா போனாங்க, என் உம்மாக்காக நான் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், இதுக்கு அனுமதி தருவாயா என்று கேட்ட நேரம் அல்லாஹ் அனுமதி தர மறுத்து விட்டான். இதை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார்கள். சுற்றி இருந்த சஹாபாக்கள் எல்லாம் அழுது விட்டார்கள். என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இணை வைப்பிலே இருந்த உம்மா சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டார்கள். இந்த உம்மா, உங்களோட உம்மா அல்லாஹ்வை நம்பின ஒரு பெண்மணி.